أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆனுடைய தஃப்சீருடைய இந்த வகுப்பில் சூரத்துல் ஃபாத்திஹாவை எந்த ஒரு முஸ்லிம் தெளிவா விளங்கிப்பாரோ அப்போ குர்ஆன் என்ன பேசுது அப்படின்றத அவரால் ஆழமா விளங்கிக்க முடியும். அந்த விளங்குதல் இன்ஷா அல்லாஹ் அவரை குர்ஆனின்படி நடைமுறைக்கு கொண்டு வந்துவிடும். இப்போ சூரத்துல் ஃபாத்திஹா என்பது ஒரு தோற்றுவாயின், அதுக்கு தான் அதை பேர் வச்சிருக்கிறாங்க. இப்போ குர்ஆனுக்குள்ள நீங்க நுழையணும் அப்படின்னா சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனுடைய ஒரு வாசல், அது ஒரு கதவு. இந்த வழியா நீங்க குர்ஆனுக்குள்ள போங்க, ரொம்ப தெளிவா இருப்பீங்க. அப்ப சூரத்துல் ஃபாத்திஹா என்பது முதல் தத்துவம், அது ஒரு தோற்றுவாய். அது வழியாக நீங்கள் குர்ஆனை அணுகினால் குர்ஆன் மிக தெளிவாக புரியும், முழு குர்ஆனும் மிக ஆழமாக புரியும். சூரத்துல் ஃபாத்திஹா என்ன பேசுதோ அதுதான் முழு குர்ஆனும் பேசுது. இப்படி சொல்லலாம், சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கான முழுமையான தஃப்சீர் தான் சூரத்துல் பக்ரால இருந்து சூரத்துன் நாஸ். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கான ஃபுல் தஃப்சீர் தான் ஒட்டுமொத்த குர்ஆனும். இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, சூரத்துல் ஃபாத்திஹால அல்லாஹு தஆலா 7 வசனங்களை வச்சிருக்கிறான். 7 வசனங்கள். இந்த 7 வசனங்களை அல்லாஹ் ஏன் வச்சான் அப்படின்றதனுடைய நுட்பம், ஆழம் அல்லாஹ்வே மிக அறிந்தவன். ஆனா அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல இந்த சூராவை பற்றி சொல்லும் போது ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு பேரை குறிப்பிட்டதை போன்று உம்முல் கிதாப் சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொன்னதை போன்று 7 வசனங்கள் கொண்ட சூரா அப்படின்னு சொல்றாங்க. 7 வசனங்கள் கொண்ட சூரா குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லும் போது திரும்ப திரும்ப ஓதக்கூடிய சூரா அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கென்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்டையும் ஒரு தனிப்பட்ட இடம் இருந்தது. இது மூத்த சில சஹாபாக்களுக்கு கொஞ்சம் டென்ஷனை கொடுத்துச்சு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, என்ன அவரு சின்ன வயசுல இருக்கிறாரு, அவருக்கு நீங்க இவ்வளோ இடம் கொடுக்குறீங்க, உங்களுக்கு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறீங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஹலீஃபா, எவ்வளவு பெரிய ஜனாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லும் போதெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைதியா கடந்து போனாங்க. இப்போ ஒரு நாள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த சபையில இருந்தாங்க. யாரெல்லாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க மேல இந்த மாதிரி ஆட்சேபனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களும் அதே சபையில ஒரு நாள் இருந்தாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த ஆட்சேபனை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மக்களை சேர்த்து எல்லார்கிட்டயும் கேட்டாங்க, அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ரை என்னைக்கு வச்சிருக்கிறான்றத யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப யாருக்குமே அதற்கான ஒரு ஆழமான பதில் தெரியல. லைலத்துல் கத்ர் 21, 23, 25, 27, 29 ஒற்றைப்படையில தேட சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு விட்டாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கிட்ட இதே கேள்வியை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இதே பதில சொல்லிட்டு கூடுதலா ஒரு பதில சொல்றாங்க. பாருங்க, என்னைக்கு லைலத்துல் கத்ர் என்பதை அல்லாஹ் ஒருவனே அறிவான், அது நமக்கு தெரியாது, எப்போ என்னன்றது நமக்கு தெரியாது. இருந்தாலும் 27ஆக இருப்பதில் நிறைய அதற்கு என்ன சொல்றது காரணம் இருக்கு, 27ஆக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதை நான் ஆதரவு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்றாங்க. இதை கேட்டதுமே சஹாபாக்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, இது நீங்களா சொல்றீங்களா அல்லது குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஏதாவது ஆதாரம் வச்சு சொல்றீங்களா? இது நீங்களா சொல்லி இருந்தீங்கன்னா என்னுடைய கடுமையான கோபத்திற்கு நீங்க ஆளாவீங்க. குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோட நீங்க சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்வதை தவிர எங்களுக்கு வேற எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னாங்க, குர்ஆனுடைய ஆதாரத்தோடு தான் நான் சில விஷயத்தை கொண்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, அல்லாஹு தஆலா 7 வானங்களை படைத்திருக்கிறான். அவங்க சொல்ற பதில்களை பாருங்க. அல்லாஹு தஆலா 7 வானங்களை படைத்திருக்கிறான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா 7 பூமியை படைத்திருக்கிறான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா ஒரு வாரத்திற்கு 7 நாட்களை கணக்கில் வைத்திருக்கிறான். அதே மாதிரி மனிதனுடைய அந்த கருவினுடைய கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த பரிணாம வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் மாத்திக்கிட்டு வரானே, இதை 7 கட்டங்களா அல்லாஹு தஆலா கொண்டுட்டு வரான்னு சொல்லிட்டு சூரத்துல் முஃமினூனுடைய அந்த வசனத்தை ஓதுறாங்க. ரொம்ப அழகான வசனம்.
எப்படி கொண்டுட்டு வரா, முதல்ல உங்களை நுத்துஃபால நான் கொண்டுட்டு வந்தேன், அந்த நுத்துஃபாவை அலக்காவா நான் ஆக்கினேன், அலக்காவை முல்காவா நான் ஆக்கினேன், முல்காவை இல்லாமா நான் ஆக்கினேன், அந்த இல்லாம இறைச்சியா லஹ்மா நான் ஆக்கினேன், அதுக்கப்புறம் அதை ஒரு போர்வையா நான் ஆக்கினேன், அதுக்கப்புறமா நான் என்ன விரும்புறேனோ அந்த மாதிரி நான் செஞ்சேன். அதாவது நுத்துஃபா அப்படின்றது இந்திரிய துளி, விந்து துளி. அதுக்கப்புறமா அலகா, அலகா அப்படின்னா அட்டை பூச்சி போன்ற ஒரு கட்டி. அட்டை பூச்சி எப்படி ஒருத்தருடைய உடல்ல இருந்து ரத்தத்தை அப்படியே நேரா உறிஞ்சி எடுக்குதோ வழி இல்லாம, இதே மாதிரி கருவுக்குள் வளரக்கூடிய குழந்தை தாயினுடைய கற்பப்பைக்குள்ள ஒட்டிக்கிட்டு தாயினுடைய சக்தி என்ன இருக்குதோ அதை உறிஞ்சி தன்னை வளர்த்துக்குது. அதுதான் அலகா. அதுக்கப்புறமா அந்த அலகாவை முல்காவா அல்லாஹ்னா, முல்கா அப்படின்னா நீங்க பபிள்கம் வாங்கி போட்டு நல்லா மெண்டதுக்கு அப்புறம் அந்த பபிள்கமுடைய நிலை எப்படி இருக்குமோ அந்த சுவிங்கம், அதுதான் அரபில முல்கான்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை நல்லா சவிச்சு எடுத்ததுக்கு அப்புறம், சில நேரங்கள்ல கறி நம்ம சாப்பிடுவோம், நல்லா போட்டு மெல்லுவோம், அது சக்கையா இருக்கும், துப்புவோம், இது பேர் முல்கா. இந்த முல்கா மாதிரியான ஒரு நிலைக்கு நான் அதை மாத்துறேன். நுத்துஃபா, அலகா, அப்புறமா முல்கா. இப்ப இந்த முல்காவை ஆக்குனதுக்கு அப்புறம் எலும்பை நான் கொண்டுட்டு வரேன், இலாம் எலும்புகளை கொண்டுட்டு வரேன். இந்த எலும்புகள் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இறைச்சியை நான் கொண்டுட்டு வரேன், இறைச்சிகள் சதை துண்டுகள் இறைச்சியை நான் கொண்டுட்டு வரேன். இந்த இறைச்சியை போர்வையா நான் ஆக்குறேன். எலும்புக்கு மேல அல்லாஹு தாலா அந்த இறைச்சியை கொண்டு போர்த்துறான். இது வரைக்கும் எல்லா உயிரினங்களும் எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி நடக்குது. இந்த 6 கட்டங்கள். இதுக்கப்புறம் அல்லாஹ் பேசுறான், சும்ம அன்ஷஅனாஹு ஹல்கன் ஆகர், பின்பு நான் முடிவு பண்றேன் இது என்னவா ஆகணும், இது யாரா ஆகணும், மனிதனா, மனித உருவத்தை கொடுக்கிறேன். அந்த மனித உருவத்துல யாருடைய உருவமா அது இருக்கணும் அதை நான் கொடுக்கிறேன். அது ஆனா பெண்ணா, பலவீனமானவனா, பலமுள்ளவனா, நல்லவனா, கெட்டவனா, எந்த மாதிரி நான் விரும்புறேனோ, கழுதையினுடைய முகமா, நாயினுடைய முகமா, எப்படி நான் அதற்கு முகம் கொடுக்கணும் அந்த மாதிரி நான் நினைக்கிறேனோ அந்த மாதிரி நான் அந்த உருவத்தை நான் கொடுக்கிறேன் இப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா இந்த 7 கட்டங்களை பேசுகிறான். இப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லிட்டு, ஒற்றைப்படையில் 7வது இருக்கின்ற ஒரு சிறப்பு இருக்கின்றது என்பதை நான் உணர்கிறேன். அவங்க சொல்றாங்க, அல்லாஹு ஆலம் 7 விஷயங்களை அல்லாஹு தஆலா வைத்திருப்பதை கொண்டு ஒற்றைப்படையில் 7வது, அதாவது 27வது ஒரு சிறப்பு இருக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன், அல்லாஹு ஆலம் அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த விளக்கம் சொன்ன போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பூரிச்சு போய் பக்கத்துல இருந்த மக்கள் கிட்ட கேட்டாங்க, இப்போ புரியுதா உங்களுக்கு நான் ஏன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவை என் பக்கத்துல வச்சிருக்கிறேன், அவங்களுக்கு ஏன் நான் இந்த இடத்தை கொடுத்திருக்கிறேன்றது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே, சோ இது 7 வசனங்களை அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபாத்திஹால கொடுத்திருக்கிறான்றத நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய 7 வசனங்களை நீங்க எடுத்து பாருங்க. முதல் 3 வசனங்கள் அல்லாஹ்வுக்குரியது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். இந்த 3மே அல்லாஹுக்கான வசனங்கள். இதுல நம்மளை பத்தி பேசல அல்லாஹு தஆலா, ஒட்டுமொத்தமும் அவனை பற்றி அவன் பேசுகின்றான். அதற்கு பிறகு 4வது வசனம் பாருங்க, அதாவது சூராவினுடைய இடைவசனம். இந்த இடைவசனம் இறைவனுக்கும் நமக்கும் இடையில என்ன பாண்டிங்ன்றத, இடை விஷயத்தை இடையில என்ன இருக்கணும்ன்றத சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய இடையில அல்லாஹு தஆலா பேசுறான். அல்லாஹுக்கும் நமக்குமான பாண்டிங் என்னன்றத இவ்வளவு தெளிவாக இவ்வளவு சுருக்கமா யாராலும் பேச முடியாது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடிக் கொண்டிருக்கிறோம். இந்த 2 விஷயத்தை அல்லாஹு தஆலா எவ்வளவு தத்ரூபமா கொண்டுட்டு வரான் பாத்தீங்களா. முதல்ல மனிதன் யார் அப்படின்றத விளங்கணும் அப்படின்னா நீ அல்லாஹ்வை வணங்கக்கூடியவனா இருக்கணும், நீ அல்லாஹ் கிட்ட கையேந்திரவனா இருக்கணும். அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்பதும் அல்லாஹ்வை நாம வணங்குறதும் எங்களுடைய உரிமை இல்லை, நம்முடைய கடமை. ஆனால் அல்லாஹு தஆலா நமக்கு உதவி செய்வது அவனுடைய உரிமை. நாம அவனை வணங்குனா அவன் நமக்கு உதவி செஞ்சிடணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு ஏதாவது கடமை இருக்கா என்ன? அது அல்லாஹ்வுக்கு கடமையா? அவன் விரும்பினா செய்வான், விரும்பாட்டி செய்ய மாட்டான். ஆனால் அல்லாஹ் அநீதம் செய்யறவன் இல்ல. அதை நம்ம ஆழமா நம்பணும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் நல்லா வலுவா கேளுங்க, அவனை யாரும் நிர்பந்திக்க முடியாது.
அவனை நிர்பந்திப்பவர்கள் யாரும் இல்லை. நீங்க எவ்வளவு அழுத்தமா கேட்டாலும் அவனை நிர்பந்திக்கிறீங்கன்றது அர்த்தம் இல்ல. அவன் என்ன நாடுறானோ, அவனுக்கு என்ன உரிமை இருக்கோ அப்படிதான் அவன் கொடுப்பான். அவனுடைய உரிமைப்படிதான் அவன் செயல்படுவான். அவன் நாடியதை, அவன் விரும்பியதை தான் உங்களுக்கு செய்ய போறான். நீங்க அழுத்தமா கேட்டதுனால அவனுக்கு ஏதோ கடமையாகி அவன் கொடுக்க போறதெல்லாம் இல்ல. இந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல எவ்வளவு அழகா பேசுறான் பாருங்க. இறைவனுக்கும் அடியார்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த பாண்டிங்ல அடியார்களுக்கு இறைவனின் மீது இருப்பது கடமை, இறைவனுக்கு அடியார்களின் மீது இருப்பது உரிமை. அவன் என்ன விரும்புறானோ, அவன் என்ன நாடுறானோ அதை தான் செய்யணும். இந்த அக்ரிமெண்ட் ஓகேன்னு சொல்லிதான் நம்ம சைன் பண்றோம். நாம நிர்பந்திக்க முடியாது. அவன் உரிமையோடு செயல்படுவான், நாம கடமையோடு செயல்பட்டே ஆக வேண்டும். இப்ப முதல் 3 வசனம் அல்லாஹுக்கானது. இடைப்பட்ட 4வது வசனம் அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் இடைப்பட்ட பாண்டிங் என்ன என்பதை இந்த வசனம் பேசுது. அதற்கடுத்த 3 வசனங்கள் இருக்கு பாத்தீங்களா, இது முழுக்க முழுக்க அடியார்களுக்கானது. இந்த அடியார்களிடத்தில் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய மிக நுட்பமான விஷயம், நீங்க என்கிட்ட கேட்கிறவங்களா இருங்க. நீங்க என்கிட்ட கேட்பவர்களாக இருக்கும் வரைக்கும் தான் உலகத்துல உங்களுக்கு அந்தஸ்து. நீங்க எப்போ என்கிட்ட கேட்கறத நிறுத்துறீங்களோ அப்பவே நீங்க தோத்து போயிடுவீங்க. அப்பவே நீங்க அசிங்கப்பட ஆரம்பிப்பீங்க. அப்பவே நீங்க இழிவுக்குள்ளாயிடுவீங்க. என்கிட்ட கேட்கறத விட்டுட்டு நீங்க மனிதர்கள் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறீங்க, அல்லது நீங்க மனிதர்கள் கிட்ட கேட்கலனாலும் பரவாயில்ல, என்கிட்ட நீங்க கேட்காம இருக்கிறீங்க. எப்படி இருந்தாலும் என்னிடத்தில் நீங்கள் கேட்காமல் இருந்தால் அன்று முதல் உங்களுடைய அழிவு துவக்கம். அல்லாஹ் கிட்ட நாம் கேட்பவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருப்பது மட்டுமே சரியானது அப்படின்றது சொல்றதோட எதை கேட்கணும்ன்றத அல்லாஹ் தஆலா சொல்றான். எதை கேட்கணும்? நேரான பாதையை கேளுங்க. கேட்பவர்களாக இருங்கள். கேட்கக்கூடிய விஷயம் முதன்மையான விஷயம் நேர்வழியாக இருக்கட்டும். அந்த நேர்வழி அவன் மட்டும் தான் கொடுப்பான், அவனை தவிர வேறு யாராலும் இதை உங்களுக்கு தர இயலாது, தர முடியாது அப்படின்றத இந்த இடத்துல மிக நுட்பமா சொல்றான். ஒருவேளை இந்த உலகத்துல உங்களுக்கு எல்லாமே கிடைச்சது, ஆனா நேர்வழி கிடைக்கல, மறுமையில் நாசமாவதில் முதல் நபராக நீங்கள் தான் இருப்பீர்கள். ஆனா இந்த உலகத்துல ஒருத்தருக்கு எதுவுமே கிடைக்கல, ஆனா அவருக்கு நேர்வழி கிடைச்சிட்டு. சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் எது கிடைத்திருந்தாலும் யார் நேர்வழி கிடைக்க பெற்றார்களோ அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவங்க மட்டுமே நாளை முன் வரிசையில் நிற்பார்கள். அவங்க தான் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக நிற்பார்கள். இந்த உலகத்துல அவங்களுக்கு எது கிடைச்சது எது கிடைக்கலன்றது முக்கியம் இல்ல, நேர்வழி கிடைச்சதா, அவங்க கபருக்கு போகும்போது நேர்வழி அவங்க கிட்ட இருந்துதான்றது மட்டும்தான் இங்க பார்க்கப்படும். அப்ப அல்லாஹு தஆலா 5வது வசனத்துல எவ்வளவு தெளிவா பேசுறான் பாருங்க. நீங்க கேட்பவர்களாக இருங்கள். கேட்கக்கூடிய விஷயத்தில் முதன்மையானது நேர்வழி. அந்த நேர்வழி அல்லாஹ் கிட்ட இருந்து மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இது கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. இது கிடைக்கலனா எல்லாமே கிடைச்சும் நீங்கள் கிடைக்காதவர்களை போன்றவர்கள் அப்படின்றத மிக துல்லியமா பேசுறான். இத சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை 2 சாரார்களா பிரிக்கிறான். நல்லா கவனிங்க. 2 சாரார்கள். ஒரு சாரார் நேர்வழி பெற்றவர்கள், இன்னொரு சாரார் நேர்வழி பெறாதவர்கள். அதாவது நேர்வழி எது என்பது தெரிந்திருந்தும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு காட்டியிருந்தும் எங்களுக்கு நேர்வழி தேவையில்லை என்று நேர்வழியை உதாசீனப்படுத்திவிட்டு அவர்கள் போட்டுக்கொண்ட வழியின் பக்கம் அவர்கள் சென்றவர்கள். இத 6-7 அல்லாஹு தஆலா பேசுறான். 6 அல்லாஹு தஆலா நேர்வழி பெற்றவர்களை அல்லாஹு தஆலா ஒற்றை வார்த்தையில பேசுறான். சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். யா அல்லாஹ், அந்த நேரான பாதை எது அப்படின்னா யாரின் மீது நீ அருள் சொரிந்தாயோ, யாரின் மீது நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதையை எங்களுக்கு காட்டு. யார் அவர்கள்? யார் அவர்கள்? சூரத்துன் நிசால நீங்க போனீங்கன்னா யார் அவர்கள் அப்படின்றத 4 வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா பேசுவான். உலாயிகல் லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நபிமார்கள், உண்மையாளர்கள், சித்தீகீன்கள், குர்ஆனும் ஹதீஸும் உண்மை என்று நம்பி தன்னுடைய வாழ்வின் நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் சித்தீகீன். வஷ்ஷுஹதா, ஷஹீதுமார்கள், சாட்சியாக இருந்தவர்கள், அல்லாஹ்வினுடைய பாதையில் போர் புரிந்து எதிரிகளை கொன்றவர்கள், எதிரிகளால் கொல்லப்பட்டவர்கள், ஷுஹதாக்கள். வஸ்ஸாலிஹீன், நல்லடியார்கள், நல்லவர்கள். இந்த 4 அல்லாஹு தஆலா யாரின் மீது அருள், அல்லாஹ்வினுடைய அருள் நேர்வழி காட்டப்பட்டது, அருள் சொரியப்பட்டது, அருள் புரியப்பட்டது அப்படின்றதை அல்லாஹு தஆலா இந்த 4 வார்த்தைகளை கொண்டு சுருக்கமா பேசிட்டான். அப்ப யாருக்கு அருள் புரியல, யாருக்கு அருள் புரியல? அந்த 2வது சாரார் யாரு? 7வது வசனத்துல அல்லாஹு தஆலா அத 2 பேரை கொண்டு நமக்கு புரிய வச்சுட்டான்.
அருள் புரியாத அந்த இரண்டாவது சாரார், அருள் புரியப்படாத, நேர்வழி எது என்று தெரிந்தும் தவறான வழியில் சென்ற அந்த சாரார், அவங்க யாரு அப்படின்றதை அல்லாஹு தஆலா ரெண்டு பெயர்களை கொண்டு பேசுறான். கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். கைரில் மக்தூபி அலைஹிம், யாரின் மீது உன்னுடைய நிலையான கோபம் உண்டாகிவிட்டதோ அவர்களுடைய வழியும் அல்ல, வலல்லாலீன், யார் வழி தவறி சென்று விட்டார்களோ அவர்களுடைய வழியும் அல்ல. இந்த ரெண்டு பேருடைய வழி எங்களுக்கு காமிச்சிராத. கைரில் மக்தூபி அலைஹிம் யாரு? உன்னுடைய கோபம் நிலையாக யாரின் மீது உண்டாகிவிட்டதோ அவர்கள் சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றானே, அவர்கள் யாரு? அவர்கள் தான் யூதர்கள். மக்தூபி அலைஹிம் சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம தொழுகையில ஓதுறோமே, மக்தூபி அலைஹிம் என்பவர்கள் யூதர்கள், வலல்லாலீன் வழி தவறியவர்கள் என்பவர்கள் கிறிஸ்தவர்கள், நஸ்ரானிகள். இத அல்லாஹு தஆலா சொல்லி முடிக்கிறான். சோ 7 வசனங்கள், முந்திய 3 வசனங்கள் அல்லாஹுக்குரியது, பிந்திய 3 வசனங்கள் அடியார்களுக்குரியது, இடையில் இருக்கக்கூடிய 4வது நடுமத்தியான வசனம் அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் இடையில் என்ன பாண்டிங் அப்படின்றதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வசனத்தை அல்லாஹு தஆலா இடையில் வைத்து பேசுகின்றான். இது தத்துவம் 3. அல்லாஹு தஆலா எப்படி இந்த இஸ்லாத்தை கொண்டுட்டு வரான் பாருங்க. எங்கேயோ ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கும் இவருக்குமான ஒற்றுமையை இந்த இஸ்லாம் தன்னுடைய தீன்ல கொண்டுட்டு வந்து இணைக்குது. ஒரே தீன், ஒரே விஷயத்துல கொண்டுட்டு வந்து இணைக்குது. என்னைக்கோ ஒரு நாள் அவரும் இவரும் பார்த்து கொள்ளும் போது இருவர்களுக்கும் இணை புரியாத ஒரு ஈர்ப்பு 2 பேருக்கு மத்தியில ஏற்படுது. அவரும் லா இலாஹ இல்லல்லாஹ், நானும் லா இலாஹ இல்லல்லாஹ். அவரும் தாடி வச்சிருக்கிறாரு, நானும் தாடி வச்சிருக்கிறேன். அவங்களும் மக்கன்னா போட்டிருக்கிறாங்க, புர்கா ஃபர்தா அணிறாங்க, நம்மளும் புர்கா போட்டிருக்கிறோம். எல்லா விஷயத்திலும் ஒரு ஈர்ப்பை கொண்டுட்டு வந்து இஸ்லாம் ஒரு மையப்புள்ளியில கொண்டுட்டு வந்து ஜாயின் பண்ற இந்த விதம், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களுக்கு மத்தியில் எப்படி ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டா, இஸ்லாத்தை கொண்டு ஏற்படுத்த முடியும் சொல்லிட்டு நீங்க காலரை தூக்கிக்கிட்டு சொல்லலாம். நீ எல்லோருக்கும் ஒரே தெய்வம், ஒரே இறைவன், அல்லாஹ் ஒருவன் தான் என்ற இந்த தனித்துவமான இந்த தீனில் அல்லாஹு தஆலா இப்படி வச்சிருக்கிறான் பாருங்க சில விஷயத்தை. அல்லாஹ், நபி, குர்ஆன், திசை, கஅபா, இப்படி கொண்டுட்டு வந்து ஜாயின் பண்ணக்கூடிய அந்த பட்டியல்ல வருது. சுப்ஹானல்லாஹ். இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கிற சூரத்துல் ஃபாத்திஹா. உலகத்தில் யார் தக்பீர் கட்டினாலும் அவருக்கான சட்டம், அவர் ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இந்த சூரத்துல் ஃபாத்திஹா என்பது ஒரு மிகப்பெரிய அல்லாஹ்வினால் அருளப்பட்ட அருள்வளம் நிறைந்த ஒரு கயிறு. இந்த ஒரு கயிறை கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஃமின்களையும் முஸ்லிம்களையும் அல்லாஹு தஆலா எப்படி கட்டி வச்சிருக்கிறான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். 24 மணி நேரத்துல எங்கேயோ இருக்கிறவருக்கு இது ஒரு தொழுகை நேரமாக இருக்கலாம், தொழுகை நடந்துகிட்டே இருக்கு. அதுல சூரத்துல் ஃபாத்திஹா உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் என்று சொல்வதற்கு ஒருவர் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் இந்த உலகத்தை அழிக்க மாட்டான். ஒரே ஒருத்தர் அல்லாஹ் என்று, அப்போ உயிருடைய சக்கராத்துடைய ஹாலத், கடைசி ரூஹ் இருக்குன்னு அர்த்தம், உயிர் இருந்துகிட்டு இருக்கு. எப்ப இந்த உலகத்துல ஒருத்தர் கூட அல்லாஹ் என்று சொல்லாமல் இல்ல போயிடுச்சு என்று ஆகிடுதோ, அப்போ இந்த உடல் என்ற இந்த உலகத்துக்கு எந்த வேல்யூவும் இல்ல. அல்லாஹு தஆலா இந்த ரூஹ் போனதுக்கு பிறகு இந்த உலகத்தை அழிச்சிருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கடைசி நேரம் முஃமின்கள் மாத்திரம் இருப்பார்கள். அல்லாஹு தஆலா ஒரு காற்றை அனுப்புவான். அந்த முஃமின்கள் அந்த காற்றை சுவாசித்ததுமே அவர்கள் அனைவர்களும் இறந்து விடுவார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்ப எல்லாருமே வஃபாத் ஆயிடுவாங்க. வஃபாத் ஆனதற்கு பின்னாடி இந்த உலகத்திலிருந்து ரூஹ் போயிடுச்சு. அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதற்கோ, அதான் சொல்வதற்கோ, தொழுவதற்கோ, அல்லாஹ்வினுடைய வேதத்தை ஓதுவதற்கோ, கிப்லாவை முன்னோக்குவதற்கோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை நடைமுறைப்படுத்துவதற்கோ இந்த உலகத்தில் ஒருவர் கூட இல்லை. இந்த உலகத்தை விட்டு ரூஹ் போயிடுச்சு. அப்போ அனைவர்களும் குஃப்ரில் மூழ்கி இருப்பார்கள். இறந்து போன அந்த முஃமின்களுடைய உடலை கூட அடக்கம் செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதான பொருள். எல்லாருமே வஃபாத் ஆயிடுவாங்க அந்த காற்றுல. அப்ப அல்லாஹு தஆலா ஒரு மழையை இறக்குவான். அந்த மழை தண்ணி முஃமின்களுடைய உடலை ஒரு பகுதிக்கு அடித்து சென்று விடும் அப்படின்னு நபி அவர்கள் சொல்றாங்க. அப்ப ஒட்டுமொத்தமா இந்த உலகத்துல குஃப்ர் மட்டுமே அப்படியே வலிஞ்சி நிலஞ்சி
வழி ஆரம்பிக்கும், குஃப்ர் மட்டுமே இருக்கும், அல்லாஹ் என்று சொல்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹு தாலா இந்த கியாமத் நாளை கொண்டு வந்து விடுவான் அப்படின்ற ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். இப்ப சூரத்துல் ஃபாத்திஹால நம்ம இருக்கிறோம். தோற்றுவாய் எப்போதும் நிறுத்தப்படுகின்றதோ அது முடிவாக இருக்கும் அப்படின்றத விளங்குவதற்காகத்தான் இந்த இடத்தை நம்ம இப்படி கிராஸ் பண்றோம். தத்துவத்தின் அடிப்படையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ரொம்ப தெளிவா நம்ம விளங்கணும். இதை ஓதும் போதெல்லாம், இதை உச்சரிக்கும் போதெல்லாம் அல்லாஹு தாலா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் ஒன்றிணைத்து வைத்திருக்கிறான் அப்படின்றத நம்ம விளங்கணும். ஒரு ரூஹை, இந்த உயிரை அல்லாஹு தாலா இந்த உலகத்தை உயிர்ப்பித்து வைக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹு தாலா நம்முடைய வாயிலிருந்து உச்சரிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இது எப்போது நிறுத்தப்படுகின்றதோ உலகத்தின் மவுத், அதாவது மறுமை வந்துவிடும் அப்படின்றத நம்ம விளங்கணும். தத்துவத்தினுடைய வரிசையில் இது ஒரு விஷயம். அதே மாதிரி சூரத்துல் ஃபாத்திஹா இன்னொரு என்ன தத்துவம் பேசுது தெரியுமா? இஸ்லாம் என்றாலே அதுவே ஒரு அகீதா தான். எப்படி ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய கோட்பாட்டை தான் நம்ம அகீதான்னு சொல்லிக்கிறோம். இஸ்லாம் என்றாலே தௌஹீது தான். முஸ்லிம் என்றாலே தௌஹீதின் அடிப்படையில வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் தான். பல கடவுள்களை வணங்கினா அவன் முஸ்லிம் இல்ல. ஒரே ஒரு இறைவனை வணங்கி அதன்படி வாழ்ந்தால் அவன் முஸ்லிம் முஃமின். அதுதான் தௌஹீத். அவ்வளவுதான். இதை போட்டு நம்ம பெருசா குழப்பிக்க வேண்டாம். இப்ப இந்த குர்ஆன்ல இருக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹால இந்த அகீதா, இந்த தௌஹீதை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அகீதா ஆழமான அகீதா, தௌஹீத் ஆழமான தௌஹீத். மொத்தம் 5 வார்த்தைகளை கொண்டு இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் பேசி இருப்பதையே நம்ம பார்த்தாக்கா நமக்கு தெளிவா புரிஞ்சிடும். நம்பர் 1, அல்லாஹு தஆலாவினுடைய இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய முதல் வசனத்துல நீங்க பார்க்கலாம், ரப்பில் ஆலமீன். ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் யார் அப்படின்றத தெளிவா விளங்குவதற்காக ஒற்றை வார்த்தை. இதுக்கு நீங்க விளக்கம் எப்படி வேணா கொடுத்துக்கிட்டு எவ்வளவு வேணா நீங்க போய்கிட்டே இருங்க, அது முடிவடையாது. வாழ்நாள் முடிஞ்சிரும். ரப்பில் ஆலமீன் என்பதற்கு நீங்க தஃப்சீருக்கு போனீங்கன்னா தஃப்சீர் முடிவடையாது, வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ரப்பில் ஆலமீன் இதுதாங்க தௌஹீதே ருபூபியா. அவ்வளவுதான். அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இரட்சகனாகிய ரப்புக்கே எல்லா புகழும், அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் சொல்லி நீங்க ஆழமா ஏத்துக்கிற இந்த அகீதா, இந்த தௌஹீது தான் தௌஹீதே ருபூபியா, ரப்பில் ஆலமீன் என்று தெளிவாக விளங்குவது. இரண்டாவது வார்த்தை இய்யாக நஅ்புது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். நீ இறைவன், நீ கடவுள். உன்னை கடவுளின் ஸ்தானத்துல நாங்க பார்க்கிறோம். உன்னை இறைவனின் ஸ்தானத்தில் நீ இருக்கிறாய். உன்னை நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த பக்குவம், இதை நாவால் மொழிந்து உள்ளத்தால் ஏற்று இதை நடைமுறைப்படுத்துவதற்கு பெயர் தௌஹீதே உலூஹியா. ரப்பில் ஆலமீன் தௌஹீதே ருபூபியா. இய்யாக நஅ்புது என்று வரக்கூடிய இந்த வார்த்தை தான் உலூஹியா, தௌஹீதே உலூஹியா. அவனை அல்லாஹ்வாக நாம் ஏற்று இருப்பது. நம்பர் 3, தௌஹீத் அஸ்மாஉ சிஃபத்ன்றாங்கல, அதுதான் அர் ரஹ்மானிர் ரஹீம். இரண்டாவது வார்த்தை அர் ரஹ்மானிர் ரஹீம், இதுதான் அஸ்மாஉ சிஃபத். அல்லாஹுக்குள்ள பண்புகளை நாம விளங்கணும். அர் ரஹ்மான் உலகத்தில் எல்லோருக்கும் ஒன்று போல் கிருபை செய்பவன். அர் ரஹீம் மறுமையில் சொர்க்கத்தில் தன்னுடைய நல்லடியார்களுக்கு மாத்திரம் கிருபை செய்பவன். அர் ரஹ்மானாக இருக்கும் போதே நாம அவன் கிட்ட போயிடணும். அவன் அர் ரஹீமா மாறிட்டான், அவன் யாரின் மீது அருள் புரிந்தானோ, யார் நல்லவர்களாக மாறினாங்களோ அவர்களின் மீது மட்டுமே அவனுடைய கருணை பொழிய ஆரம்பிக்கும் அப்படின்றத விளங்கக்கூடிய இந்த 2ஐ அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவை வச்சு தௌஹீதே அஸ்மாஉ சிஃபத்தையும் அல்லாஹு தஆலா பேசுறான். 4வது இருக்கு, அது என்னன்னா நஸ்தஈன். இய்யாக நஅ்புது என்று எப்படி நாம சொல்றோமோ, நஸ்தஈன் தன்னை, அதாவது அல்லாஹ்வை இறைவன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ற மாதிரி நான் உன்னுடைய அடிமை என்பதையும் அல்லாஹு தஆலா நம்மளுடைய வாயிலிருந்தே வாக்குமூலம் வாங்குறோம். நாங்க உதவி தேடக்கூடிய இடத்துல இருக்கிறோம். உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் உதவி தேடாத நல்லவர்களுடைய பட்டியல்ல எங்களாக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா அப்படிதான் நம்மளை ஆக்கி வைக்கணும். அல்லாஹ்வை தவிர வேற யார்கிட்டயும் நம்மளுடைய உதவியை நம்ம போய் கேட்க கூடாது. இதுதான் உலகத்தில் ஆக சிறந்த கண்ணியம், ஆகச்சிறந்த கண்ணியம். அல்லாஹ் கிட்ட தவிர வேற யார்கிட்டயும் கையேந்தக்கூடிய அந்த துர்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்துடக்கூடாது. வேற யார்கிட்டயும் நம்ம போக கூடாது. நம்மளுடைய கை அல்லாஹ்விடம் மட்டுமே ஏந்தப்பட வேண்டும். இது சூரத்துல் ஃபாத்திஹா நமக்கு கத்துக் கொடுக்குது. இந்த நஸ்தஈன் என்ற இந்த வார்த்தை அடிமை சாசனத்தை அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு தொழுகையிலும் குர்ஆனுடைய துவக்கத்தில், இந்த தீனுடைய துவக்கத்திலே நம்ம எழுதி முடிக்கிறோம். நம்ம அடிமை, அவன் என்ன நாடுறானோ அதை செய்வான் நம்மளை வச்சு. நாம ஒரு புத்தகம் போன்று இந்த புத்தகத்துல அல்லாஹு தஆலா எழுதுவான், கிறுக்குவான், கவிதை எழுதுவான்,
கணக்கு போடுவான், கிழிச்சு எறிவான், நெருப்புல போட்டு எரிப்பான். எப்படியும் அவன் செய்வான். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு அடிமையினுடைய அழகான பண்பு. இதை அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் ஒருபோதும் அநியாயம் செய்ய மாட்டான், ஒருபோதும் அநீதம் இழைக்க மாட்டான் யாருக்கிட்டையும். ஆனா நாம அவனுக்கு அடிமை, அவன் எஜமானன், அவனுக்கு எல்லாமே உரிமை இருக்கின்றது. அவன் செய்வதற்கு அவன்கிட்ட யாரும் கேள்வியே கேட்க முடியாது. கேள்வி கேட்க கூடாத இடத்துலதான் அவன் இருக்கிறான். சோ நஸ்தஈன் என்பது இது 4வது விஷயம் தௌஹீதுல. 5வது தௌஹீதுல இஹ்தினா, எங்களை நீ வழிநடத்துவதற்காக அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடிய துஆ, ஆக சிறந்த துஆ உலகத்தில் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லி அல்லாஹ் கிட்ட நம்ம வேண்டோம். பாத்தீங்களா? அப்ப யார் நமக்கு இறைவனா இருக்கிறானோ, யார் ரப்பில் ஆலமீனா இருக்கிறானோ, யாருக்கு நாம வணங்குறோமோ, யார் நமக்கு உதவி செய்வானோ, யார் ரஹ்மானாகவும் ரஹீமாகவும் இருக்கிறானோ, அவன்கிட்ட நம்ம துவா கேட்பதுதான் சரியான விதிமுறை, அழகான வழிமுறை. அதுதான் இங்க குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹா நமக்கு கத்துக் கொடுக்குது. இஹ்தினா, இஹ்தினா, நாம அல்லாஹ் கிட்ட வழி நடத்துவதற்காக கேட்கிறோம். அப்ப தௌஹீத் அகீதா அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த பேராக இருந்தாலும், இப்ப நான் 5 விஷயத்தை இந்த தத்துவத்தினுடைய வரிசையில எடுத்து வச்சிருக்கிறேன். ரப்பில் ஆலமீன் தௌஹீதே ருபூபியா, ஈயாக்க நஅபுது தௌஹீதே உலூஹியா, அர் ரஹ்மானிர் ரஹீம் அஸ்மாஉஸ் சிஃபத், நஸ்தஈன் நாம அப்துகள் என்பதை முழுக்க முழுக்க நாம் அடிமை சாசனத்தை எடுத்து கொடுக்கிறோம். இஹ்தினா, எங்களுக்கு நீ நேர்வழி காமி அப்படின்னு சொல்லி வழிநடத்த அல்லாஹ் கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். சோ இந்த தத்துவத்தில் இந்த 5 விஷயத்தை சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய இடத்துல நீங்க வச்சுக்கங்க. அதுக்கடுத்து மறுபடியும் சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு 3 அடித்தளங்களை நமக்கு கொடுக்குது. சூரத்துல் ஃபாத்திஹா கொடுக்கக்கூடிய நமக்கான பேஸ்மெண்ட். சூரத்துல் ஃபாத்திஹா எப்படி குர்ஆனுடைய பேஸோ, சூரத்துல் ஃபாத்திஹா நமக்கு சில பேஸ் கொடுக்குது. இந்த அடிப்படையில நீ இருந்துக்கும். நம்பர் 1 என்ன அப்படின்னா, உனக்கு ஒரு துவக்கம் இருக்கிறது. நீ துவக்கம், சூரத்துல் ஃபாத்திஹா என்பது துவக்கம். இந்த துவக்கம் துஆவினுடைய அடிப்படையில் அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். இந்த துஆவுக்கு ஜவாபையும் அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். இப்ப இத வச்சு அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி கொடுக்கிறான் அப்படின்னா, என்னுடைய கலாமை நீ எடுத்து, குர்ஆனை எடுத்து, என்னுடைய கிதாபை நீ எடுத்து, ஒவ்வொரு வசனத்தை நீ ஓதினாலும் ஒவ்வொரு வசனத்துக்கும் உனக்கான பதிலை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். இஹ்லாசான முறையில, மன தூய்மையோட என்ன நீ அலட்சி என்னுடைய வசனங்களை நீ சொன்னால், நான் என்னுடைய பதிலை உனக்காக அழகாக நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் அப்படின்றதை அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவை வச்சு பேசுறான். சோ சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு துஆ, அதற்கான ஜவாப் அல்லாஹ் கிட்ட இருந்து கொடுக்கப்படுகின்றது என்பதை இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் முதல் விஷயம். அதாவது 3 அடித்தளங்கள் சொன்ன முதல் அடித்தளம், நீங்கள் அல்லாஹ்வை அழைச்சா அவன் உங்களுக்கு பதில் அளிக்கிறான். இது முதல் அடித்தளம். இந்த நம்பிக்கை இல்ல அப்படின்னா அவரால் வாழவே முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, ஒரு மனிதனுடைய முழுமையான வாழ்க்கை தேவை எதுல இருக்கு? ஒரு மனிதனுடைய முழுமையான பர்ஃபெக்டான வாழ்க்கை தேவை எதுல இருக்கு, என்னவா அவன் இருக்கணும் அப்படின்றதை இந்த சூரத்துல் ஃபாத்திஹா 7 வசனங்கள்ல நமக்கு கத்து கொடுத்துருச்சு. என்னென்ன? முதல்ல அல்லாஹ்வை புகழுங்க. நீங்க அல்லாஹ்வை புகழாதவர்களாக இருந்தீர்களானால் அடித்தளத்துல நீங்க மிஸ் பண்றீங்க. அல்லாஹ்வை புகழ்ந்துகிட்டே இருங்க. நம்பர் 2, முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு அடிமையா இருங்க. மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான்னு சொல்லிட்டு பல பேர் பல பயான்ல சொல்லுவாங்க. இந்த லியஅபுதூன் அப்படின்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா, லியஅபுதூன் என்னை வணங்குவதற்காகவே தவிர அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க பல ஆலிம்கள். ஆனா யஅபுதூன் அப்படின்றதுல வணங்குதல் என்பதும் இருக்கு. ஆனா அதை தாண்டி ஆழமான கருத்து, மனிதர்களையும் ஜின்களையும் முழுக்க முழுக்க எனக்கு அடிமைகளாக இருப்பதை தவிர நான் வேறு எதற்காகவும் படைக்கவில்லை அப்படின்ற கருத்தும் இருக்குல்ல. எல்லா நிலையிலும் அல்லாஹுக்கு அடிமையோடு நாம் இருக்க வேண்டும். அதே மாதிரி இஸ்திஆனா, அல்லாஹ் கிட்ட உதவி தேடிக்கிட்டே இருக்கணும். ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கை தேவை என்னன்றதை நான் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். 3 அடித்தளங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா கற்றுத்தரதுல 2வது அடித்தளத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லாஹ்வை புகழணும், முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு அடிமையாகவே இருக்கணும், அல்லாஹ் கிட்ட உதவி தேடிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹ் கிட்ட நேர்வழி கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நேர்வழி அல்லாஹ்வை தவிர வேற யாருமே தர முடியாது. நம்பர் லாஸ்ட், அல்லாஹ் படைத்த
தீங்கான படைப்புகளில் இருந்து, தீயவர்களிடமிருந்து நாம் பாதுகாவல் தேடிக்கிட்டே இருக்கணும். பாதுகாவல் தேடிக்கிட்டே இருக்கணும். பாதுகாவல் தேடிக்கிட்டே இருக்கணும். நல்லவர்களும் இருக்கிறாங்க, தீயவர்களும் இருக்கிறாங்க. தீயவர்கள் கிட்ட இருந்து பாதுகாவலை தேடுங்கள் என்பதற்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஆக சிறந்த உதாரணம். கடைசி வசனம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின், மக்தூபி அலைஹிம் வலல்லாலின்ற ரெண்டு வார்த்தையை கொண்டு அல்லாஹு தஆலா மிக சுருக்கமாக பேசிட்டான். அப்போ மூன்றாவது அடித்தளத்துக்கு வாங்க. இப்போ இந்த குர்ஆனுடைய ஒட்டு மொத்தத்தையும் நீங்க ஷார்ட்டா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டா, நீங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய 7 வசனங்களை நீங்க ஓதி காட்டலாம். இதுதாங்க குர்ஆன். சொல்றது புரியுதா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முழுமையான அடித்தளம் என்னன்றத இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற மூன்றாவது அடித்தளம் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய முழு குர்ஆன் என்னவோ அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா என்னவோ அதுதான் முழுமையான குர்ஆன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட சஹாபாக்கள் பின்னாடி வந்தவங்க வந்து கேட்டாங்கல்ல, குர்ஆன் எப்படி இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பதில் சொன்னாங்க? திருப்பி கேள்வி கேட்டாங்க, நீங்க குர்ஆன் ஓதுனது இல்லையா? ஆமா ஓதி இருக்கிறேன். நீங்க சரியா ஓதலன்னு நினைக்கிறேன். நீங்க உண்மையில் குர்ஆனை விளங்கி சரியான முறையில் ஓதி இருந்தால் உங்களுக்கு புரிந்திருக்கும், குர்ஆன் எப்படி இருந்ததோ அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். சோ நபி அவர்களுடைய வாழ்க்கையும் நபி அவர்களுடைய குணம் வேறு, குர்ஆனுடைய வாசகம் வேறு என்பதல்ல. குர்ஆன் எப்படி இருந்ததோ அப்படித்தான் நபி அவர்களுடைய குணம் இருந்தது. நபி அவர்களுடைய குணங்கள் எப்படி இருந்ததோ அப்படித்தான் குர்ஆனும் இருக்கிறது. அப்ப இந்த சூராவுக்கும் இதே விஷயம் பொருந்தும். குர்ஆனுடைய சூரத்துல் பக்ரால இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் அல்லாஹ் தஆலா என்ன பேசுகின்றானோ அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹால இருக்கு. சூரத்துல் ஃபாத்திஹால அல்லாஹ் தஆலா எதை ஷார்ட் ஃபார்மா பேசி இருக்கிறானோ இததான் சூரத்துல் பக்ரால இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் அல்லாஹ் தஆலா ஃபுல் ஃபார்மா பேசி இருக்கிறான்றத நாம விளங்கிக்க முடியும். அதே போன்று இந்த சூரத்துல் ஃபாத்திஹால இஸ்லாம் தௌஹீத் இருக்குது, ஈமான் இருக்குது, சமூக நீதி இருக்கிறது. சமூக நீதி என்ன இருக்குது? இந்த சூரத்துல் ஃபாத்திஹால அல்லாஹ் தஆலா யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்க பார்க்கலாம். எதுவுமே சிங்குலர் கிடையாது. ஒட்டுமொத்தமா ப்ளூரலை கொண்டுட்டு வந்து ஜாயின் பண்ணி இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜமாத், சமூகம், ஒட்டுமொத்தத்தையும் அல்லாஹு தஆலா ஒன்றிணைத்து பேசக்கூடிய முதல் வார்த்தை சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய முதல் சூரா, குர்ஆனுடைய முதல் சூரா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹு தஆலா ஜமாத்தா பேசுறான். ஈயாக்க நஅ்புது, ஈயாக்க அஅ்புது, நான் உன்னை வணங்குகிறேன் அல்ல, நாங்கள் உன்னை வணங்குகிறோம். வ ஈயாக்க நஸ்தஈன் வ ஈயாக்க அஸ்தஈன், நான் உன்னிடத்தில் உதவி தேடுகிறேன் இல்ல, நாங்கள் உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினி அஸ்-ஸிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நேர்வழி காட்டு இல்ல, எங்களுக்கு நீ நேர்வழி காட்டு. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், எவர்களின் மீது நீ அருள் புரிந்தாயோ, எவர் ஒருவரின் மீது அருள் புரிந்தாயோ, எவர்கள் ஒரு ஜமாத் ஆல்ரெடி போயிருக்கு, சமூகத்தில் நல்லவர்களான ஒரு ஜமாத் ஆல்ரெடி போயிருக்கு, அந்த ஜமாத்தின் மீது நீ அருள் புரிந்திருக்கிறாய், அவர்களுடைய பாதை எங்களுக்கு காட்டு. எப்படிப்பட்டவர்களுக்கு பின்னாடி எங்கள் ஆக்கிராத, மக்தூபி அலைஹிம் வலல்லாலின், வழி தவறி சென்று விட்டார்களே அவர்களின் பாதை எங்களுக்கு ஆக்காதே. யாரின் மீது உன்னுடைய கடுங்கோபம் உண்டாகி இருக்கிறதோ அவர்களுடைய பாதையும் எங்களுக்கு ஆக்காது என்ற இந்த சமூக நீதியை ரொம்ப பெர்ஃபெக்ஷனா அல்லாஹு தஆலா முதல் சூறாவில் வைத்து ஒட்டுமொத்தமாக இணைஞ்சிதா இருக்கணும், தனியா இருக்கக்கூடாது, சிங்குலர் கூடாது, ப்ளூரல் தான் கூடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா ஜமாத்தை, கம்யூனிகேஷனை, யூனிட்டி, என்ன சொல்லுவாங்க அது யுனைட்டி, ஆங்கிலம் எனக்கு சரியா வரல, நீங்க அதை சரி பண்ணிக்கோங்க. அந்த ஒட்டுமொத்தமா அதாவது கம்யூனிட்டியா இருக்கணும் அப்படின்றதை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல ப்ளூரல் வாசகம் போட்டு பேசக்கூடிய இந்த மகத்துவத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே போன்று பிரிவுகள் கூடாது அப்படின்றதையும் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின் சொல்லி ரெண்டு மிகப்பெரிய பிரிவுகளை காட்டி, இவங்களுடைய பாதை இல்ல, இவங்களின் மாதிரி நீ ஆக்கிறாத, இவங்க கூட நாங்க போயிடக்கூடாது, இவங்கள மாதிரி பிரிஞ்சு போயிடக்கூடாது, இவங்க வழி தவறி போன மாதிரி நாங்க போயிடக்கூடாதுன்னு சொல்லி பிரிவுகள் இஸ்லாத்தில் இல்லை என்பதை அல்லாஹு தஆலா மிக நுட்பமாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் கொடுக்கிறான். இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். கடைசியாக 2 ஆழமான குறிப்புகளை நான் சொல்றேன். இந்த தத்துவத்துல நீங்க சேர்த்துக்கங்க இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு சூறாவிலும் குர்ஆன்ல இருக்கக்கூடிய 114 சூறாக்கள்ல நீங்க பார்க்கலாம், அந்த சூறாக்கு மேல அந்த சூறாவுடைய பேர் இருக்கும். இப்போ உதாரணமா 2வது சூரா சூரத்துல் பக்ரா. பக்ரா அப்படின்ற இந்த பேரு
முக்கியமா அந்த சூரத்துல் பக்கரால ஏதோ ஒரு மையமான ஒரு வரலாறு இருக்கும். அந்த வரலாறுல இந்த பக்கரான்ற ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தை தான் அந்த சூறாவுக்கு பெயராக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா குர்ஆன்ல 3 சூறா இருக்கு. அந்த 3 சூறாலையும் அதற்கான பெயர் அந்த சூறால இருக்காது. நம்பர் 1 சூரத்துல் ஃபாத்திஹா. இப்ப நம்ம எதை பார்த்துக்கிட்டு இருக்கோமோ சூரத்துல் ஃபாத்திஹா. சூராவுக்கு பேரு சூரத்துல் ஃபாத்திஹா. 7 வசனத்துல அல் ஃபாத்திஹா அப்படின்ற பேரு எங்கேயுமே அந்த சூறாவுக்குள்ள இல்ல. நம்பர் 1. நம்பர் 2 சூரத்துல் அம்பியா. அம்பியான்னு சொல்லி ஒரு சூறா இருக்கு. இந்த சூரத்துல் அம்பியா அப்படின்ற இந்த வார்த்தை அல் அம்பியா அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன்ல எங்கேயுமே இல்ல. நம்பர் 3 சூரத்துல் இஹ்லாஸ். இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத். 4 வசனங்கள் கொண்ட இந்த சூறாவிலும் இஹ்லாஸ் என்ற பெயர் இல்லை. ஆனால் இந்த சூரா எந்த பேர் இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதனுடைய ஆழமான கருத்தை இந்த 3 சூறாக்களும் அந்த பேர் அந்த வார்த்தையில இல்லாவிட்டாலும் வசனத்துல இல்லாவிட்டாலும் அதை பற்றி ஆழமாக பேசுது அப்படின்றதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சூரத்துல் ஃபாத்திஹா என்பது ஒரு அழகான துஆ. இந்த துஆவை அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்டோம். என்ன துஆ கேட்டோம்? ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பலவீனத்தை அல்லாஹ் கிட்ட நம்ம வெளிப்படுத்திட்டு இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நேரான பாதையை காட்டு அப்படின்னு சொல்லி நாம கேட்டோம். கேட்ட மறு நிமிஷம் அல்லாஹு தஆலா பதில் கொடுத்துட்டான். பதில் எது? சூரத்துல் பக்கரால இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் அடியாராகிய நாம என்ன கேட்டோம்? யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுன்னு கேட்டோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இந்தாப்பா ராசா நீ கேட்ட நேரான பாதை இந்தா இங்க இருக்கு, இதன்படி நீ நடந்துக்கோ. சூரத்துல் பக்கரால துவங்கி மினல் ஜின்னதி வன்னாஸ், நேரான பாதை கேட்டல்ல, இதுல எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீ வாழ்ந்துரு, அவ்வளவுதான் நேரான பாதை. இப்போ நேரான பாதையை அல்லாஹு தஆலா எப்படி காமிச்சிருக்கிறான் பாத்தீங்களா? எப்படி கொடுத்திருக்கிறான்றது புரியுதா? யாராவது சொல்லலாம் இதுக்கப்புறம் நேரான பாதை எனக்கு கிடைக்கல, எனக்கு தெரியல. இதன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் கிட்ட இப்ப நம்ம உதவி கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதன்படி நாம வாழ்ந்தா நம்ம நேரான பாதையை பிடிச்சிட்டோம். இதன்படி நம்ம இருந்தா நம்ம நேரான பாதையில இருக்கிறோம். இப்போ நம்மளுடைய மனசை தொட்டு நெஞ்ச தொட்டு நம்மளுடைய கையை எடுத்து நம்மளுடைய மனசுல வச்சு நாம எந்த பாதையில இருக்கிறோம், நாம எந்த பாதையில இருக்கிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் சொல்லிட்டு ஒவ்வொரு ரக்காத்திலையும் அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம். அல்லாஹ்வும் கொடுத்துட்டான். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் சொல்றது அந்த பாதை தான், அந்த நல்லவர்கள் போயிருக்கிறாங்க. ஆனா இப்ப நாம அவர்களோட அந்த பாதையில இருக்கிறோமா? கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின்ன்றவங்க நேரான பாதையை விட்டு தவறி போனாங்களே அந்த பாதையில நம்ம இருக்கிறோமா அப்படின்றத நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற நிலையில இருக்கிறோம். சோ இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் சொல்லி அல்லாஹ் கிட்ட நம்ம துஆ கேட்டோம். அல்லாஹ் தஆலா ஜவாப் பதிலாக கொடுத்துட்டான். இந்தாங்க குர்ஆன், இதன்படி நீங்க வாழ்ந்து இதன்படி நீங்க நடந்துக்குங்கன்றத அல்லாஹ் தஆலா நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறான். சோ இந்த விஷயத்தை எல்லாம் முழுமையாக நம்ம உள்வாங்கி இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய தத்துவங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம உள்வாங்கிக்கணும். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு